என்னுடைய பேர் பாஸ்டர் தேவநேசன். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் தேவர்சோலை என்கிற இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்து வருகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே நடந்ததான ஒரு சம்பவம். எங்கள் அப்பா வந்து இந்த பகுதியில் பாஸ்டராக ஊழியம் செய்து வந்தார். ஆனால் ரொம்ப வறுமை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கஷ்டம்னா கஷ்டம், அந்தளவுக்கு கஷ்டம். அது நிமித்தமாக கிறிஸ்துவத்தில் பாஸ்டராக சபையில் ஊழியத்தை செய்து வருகிற நான் எங்கள் அப்பாவுடைய நிலைமையில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருந்ததுனால எனக்கு இந்த கிறிஸ்துவ சமுதாயத்தின் மத்தியில் அவ்வளோ ஒரு பற்றுதல் உண்டாகலை. ஏதோ சர்ச்சுக்கு போகிறது, எங்கள் அப்பா பாஸ்டராக இருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கு போயிட்டு வர்றது, அப்படியே ஒரு ஒரு பெரிய விருப்பம் இல்லாமல் தான் நாங்கள் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை நடந்துட்டு இருந்தது. அப்புறம் எதிர்பாராததுமாக எங்கள் அப்பா இறந்தார். இறந்த சமயத்தில் வேறு இந்த ஊழியத்தை எங்கள் அப்பா இறந்து போன பிற்பாடு நாங்கள் ரொம்ப கஷ்டத்தை மிகவும் அதிலை விட ரொம்ப கஷ்டத்தில் தள்ளப்பட்டோம். அப்புறம் பிற்பாடு சரி இனி இங்கே இருக்கக்கூடாது. அப்போ எல்லாம் சொன்னாங்க, நீ இங்கே இருக்கிறத விட பைபிள் காலேஜ் போய் படிக்கலாம் இல்லை. நாங்கள் வேறு வழி இல்லை, அதனால் நான் பைபிள் காலேஜுக்கு போனேன். போன இடத்துல அதில் பெரிய பைபிள் காலேஜ்னாலும் சொல்ல முடியாது, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் அங்கே இல்லை. அங்கேயும் அப்படி தான், சாப்பாட்டுக்கெல்லாம் வழி இல்லை. அவங்களும் கஷ்டத்தை எந்த நிலைமையில் நடத்துனாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அங்கேயும் சரியான சாப்பாடெல்லாம் கிடைக்காது, இப்போ ரூம் வசதி இல்லை, தங்குறதுக்கு வசதி இல்லை. அப்படி இருக்கும்போது நாங்கள் பைபிள் காலேஜை படிச்சுட்டு இருந்தோம். ஏனாதானோன்று தான் இருந்தேன், ஒரு பெரிய இது இல்லை. சரி, அந்த காலங்கள் உருண்டோடிச்சு பைபிள் காலேஜும் முடிஞ்ச பிற்பாடு என்ன பள்ளிக்கரணைங்கிறப்ப தான் சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது பள்ளிக்கரணை, அதில் என்னை ஊழியத்துக்கு போட்டிருந்தாங்க. அப்போ ஊழியத்துக்கு போட்டிருக்கிற நாளில் அங்கேயும் சும்மா தான் விளையாட்டுத்தனமாக நாங்கள் அங்கே இருந்தோம். இருக்கிற நாளகட்டில் ஒரு நாளில் நாங்கள் ராத்திரியில் அங்கே நான் தனியாக தான் படுத்த பள்ளிக்கரணை காடு, அந்த காட்டில் ஒரு சின்ன குடிசை வீடு, அந்த குடிசை வீட்டில் தான் நான் படுத்திருந்தேன். படுத்திருக்கும்போது ராத்திரியில் ஒரு சொப்பனம், விடிய காலை இருக்கும். அது விடிய காலையில் என்ன சொப்பனம்னா, நான் இறந்து என்னை பெட்டியில் படுக்க வச்சுருக்குறாங்க. என்னுடைய இருக்கிறாங்க. அந்த பெட்டி கருப்பு துணியில் கருப்பு துணி அடிச்சிருக்கு. பெட்டியினுடைய மூடியும் அந்த பக்கம் வச்சுருக்காங்க. இப்போது இருக்கும்போது பார்த்தா என்னுடைய சரீரம் அங்கே இருக்குது. இங்கே பார்த்தா எனக்கு தெரியுது, என்னுடைய சரீரம் அங்கே இருக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அப்போது என்னுடைய உயிர் இருக்கு இல்லையா, அந்த ஆத்மா, அப்போ சொல்லுது, செத்து போனால் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவாங்கன்னு சொன்னாங்களே, பின்ன போகலையே, இதை இங்கே இருக்குதுன்னு சொன்ன உடனே அப்போ தான் தெரியுது, நம்ம சரியான வாழ்க்கை வாழலைன்னா நம்முடைய ஆத்மா பரலோக ராஜ்யத்துக்கு போகாது, நம்முடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்படணும், அதனால் நம்முடைய வாழ்க்கை சரியில்லை, அதனால தான் போகலைன்னு சொல்லிவிட்டு ரொம்ப அங்கலாய்க்கும். அந்த உயிரை அந்த நேரத்தில் படுற பாடு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ அந்த உயிர் அந்த பெட்டியை சுற்றி வருது. அங்கே அப்படி சுற்றிட்டு வந்துட்டு, அப்போது நம்முடைய பாவம் மன்னிக்கப்படலை, நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே என்னுடைய அந்த உயிர், என்னுடைய ஆத்மா அந்த சரீரத்துக்குள்ளே போய் ஒரே ஒரு முறை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் மன்னிப்பு கேட்டுட்டு என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட பிற்பாடு நான் மறுபடியும் செத்துறேன், எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறேன். அப்புறங்கும்போது ஒரு 2-3 செகண்ட் இருக்கும். அப்போ திடீர்னு சத்தம், சமயம் கடந்து போயிடுச்சு அப்படின்னு ஒரு சத்தம். அப்போ என்னோட சமயம் கடந்து போயிட்டுன்னு சொன்னால் மறுபடியும் என்னுடைய அந்த உயிர் இருக்குதுல்ல, அது இந்த மூக்குக்குள்ளே போகுது, வாய்க்குள்ளே போகுது, காதுக்குள்ளே, அதுக்கு துவாரத்தினுடைய உள்ளே போகிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணது, ஆனால் முடியலை. இப்போது அங்கலாய்ச்ச உடனே மறுபடியும் கேட்குற, ஆண்டவரே ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, மன்னிப்பு கேட்டு சரீரத்துக்குள்ளே போயிட்டு, இந்த சரீரத்துக்குள்ளே என்னுடைய உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க, போயிட்டு மன்னிப்பு கேட்டு நான் இறந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சமயம் கடந்து போயிட்டுன்னு மறுபடியும் சத்தம் மாதிரி ஆயிடுச்சு. மறுபடியும் இந்த உயிர் அந்த பெட்டியை சுற்றி வருது, காதில் வழிய மூக்கில் போய் எப்படியாவது உள்ள நுழையணும்னு ஆசைப்பட்ட முடியலை. அப்போ தான் கடைசியில் மறுபடியும் கேட்குற, ஆண்டவரே என்னை மன்னிங்க, என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கப்படுது, சரீரத்தில் போய் நான் அந்த சரீரத்துக்குள்ளே போயிட்டு நான் கேட்டுட்டு செத்து போகிறேன்னு சொல்லும்போது 3வது முறையும் இதே சத்தம் தான், சமயம் கடந்து போயிட்டுச்சுன்னு சொல்லி. அதை கேட்டவுடனே திடீர்னு நான் முடித்த பிற்பாடு தான் தெரியுது, நாம் கிறிஸ்துவங்க ஒழுங்கு இல்லைன்னா, கர்த்தருக்கேற்ற வாழ்க்கை செய்யலைன்னா நம்மளும் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப உணர்ந்துவிட்டேன். நான் ரொம்ப அந்த நேரம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் பிற்பாடு தான் யோசனை பண்ணினேன், நமக்கு இன்றைக்கி கர்த்தர் நல்ல காலங்களை கர்த்தர் கொடுத்துருக்குறார். அப்போது இந்த நாட்களை நம்ம பயன்படுத்தி கொள்ளலைன்னா அதுக்கு பிற்பாடு நம்முடைய காலங்களில் நம்முடைய காலங்கள் கடந்து போன பிற்பாடு நம்ம என்ன கேட்டாலும் வாய்ப்பு கிடையாது. ஐஸ்வர்யவானுக்கு இந்த பூமியில் நல்ல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டதானா
அவன் அதை பயன்படுத்தலை. பிற்பாடு அவன் நரகத்தில் போய் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே எனக்கு தண்ணி வேணும், எங்கள் அண்ணன்மார் இருக்கிறாங்க, சகோதரர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இல்லை இல்லை அதெல்லாம் கேட்கப்படாது. இன்றைக்கி நமக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வாய்ப்பில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து அவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து நம்முடைய பாவங்களெல்லாம் அறிக்கையிடப்பட்டு பரிசுத்தமான வாழ்க்கை செய்யலைன்னா நீங்கள் எத்தனை பெரிய பெரிய பணக்காரனாக இருந்தாலும் எவ்வளோ சொத்து சுகம் இருந்தாலும் ஒன்றும் நம்மளை ரட்சிக்காது. ஒரு வசனம் சொல்லுது, ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்னன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆகவே கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்குமானா கட்டாயம் ஏற்றுக்கொள்ளுங்க, பாவங்களை அறிக்கையிடுங்க, பரிசுத்தமாக வாழுங்க. ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக உங்களுக்காக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு. அந்த ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நம்மளை தகுதிப்படுத்துங்க. கட்டாயமாக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக, உயிரோடு இருக்கிறதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். காலத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ளுவோம். ஆமென்.